ஒரு திருநீர் பூசணவங்களை ஏளனமா பேசணும்னா சொல்லனாத வியாதி வரும்னு திருமந்திரம் சொல்லுது. ஈசனடியார் இதயம் கலங்கிட வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகும். இது நந்தி ஆணைன்னு சொல்றார். ஆனா அவர் நல்ல அடியாரா இருக்கணும். அந்த அடியார் வெதும்பி கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அவருடைய வம்சத்தையே அழிச்சிருவான் திருவாரூர் பெருமான். டவுன்லோட் ஷேர் சாட். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இந்த உலகில் சில மனித பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி இது. அதனால உன்னை பெற்றவர்களையும் உன்னை படைத்தவனையும் மட்டும் நம்பு. டவுன்லோட் ஷேர் சாட். அப்ப நமசிவாய என்று சொல்வதை விட சிவாய நம என்று சொல்வது ஒரு படி மேலான நிலை. அப்ப ஏன் நமசிவாய சொல்லணும் அப்படின்னா, உலகியல் பயன் வேண்டும் என்றால் நமசிவாயம் தான் சொல்லணும். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு காரு வேணும் அப்படின்னு எனக்கு உலகியல் பயனை நான் வேண்டி நின்றா என் மந்திரம் என்னவா இருக்கணும்? நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு நான் தொடர்ந்து சிந்திக்கணும். எனக்கு இந்த உலகம்லாம் வேண்டாம் அப்படின்னா இதிலிருந்து வெளியே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. எது? இந்த செல்வம் இருக்குது, அது அழுந்தாம இருக்கணும். பதவி இருக்குது, அது அழுந்தாம இருக்கணும். எப்படியோ இருக்கிற சூழல்ல எது எப்படி இருந்தாலும் நம்ம அறிவு பாதிக்காம இருக்கணும். என்ன பண்ணலாம்? சிவாய நம சிவாய நம சிந்திச்சிங்கன்னா அது அழுந்தாம காப்பாத்து. அழுந்தாம காப்பாத்துனா பத்தாதியா, அதை விட்டு விலகணுமே அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்திரம் அதை விலக்கி தரும். அது சிவைய சிவை என்கிற மந்திரம். அப்ப நீங்க பக்குவப்படப்பட மந்திரமும் மாறும். அதனால தீக்கையை 4 வகையா பிரித்து சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று 4 பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. டவுன்லோட் ஷேர் சாட். சிவபெருமான பத்தின நம்பிக்கை எப்ப வரும் பாத்தீங்களா? நீங்க எந்த உறவெல்லாம் உண்மைன்னு நினைச்சீங்களோ, எந்த உறவெல்லாம் மாறாம நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோமோ, எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்துல கூட கை கொடுத்து தூக்கி விடும் நினைச்சோமோ, எல்லாமே ஒரு காலத்துல நம்ம பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்னா நம்மளை விட்டு விலகும். அந்த உயிர் பயம் அப்படிங்கறது அப்பதான் வர ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஷேர் சாட். கடவுளை எனக்கு காட்ட முடியுமா? ஆஹா, சுலபமாக கடவுளை உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். என்னடா இது? இந்த கேள்வியை நான் மற்றவர்களை கேட்டபோதெல்லாம் முடியாது என்றுதானே மறுத்து சொன்னார்கள். நீ சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டாயே. மீண்டும் சொல்கிறேன், சர்வ சாதாரணமாக உங்களுக்கு கடவுளை என்னால் காட்ட முடியும். எங்கே பார்க்கலாம்? இப்பொழுது நீங்கள் என்னை வணங்கினால் நானும் உங்களை வணங்குகிறேன். என் விதி முடிந்து நான் இறந்து விட்டால் அப்போது நீங்கள் வந்து என்னை வணங்கினால் பதிலுக்கு என்னால் உங்களை வணங்க முடியுமா? முடியாதே. ஏன் முடியாது? உன் உயிர் உன்னை விட்டு போன